ஹலோ வியூவர்ஸ், நீங்கள் கேட்டுட்ருக்கிறது மேகதூதம் தமிழ் நாவல்கள். இது தமிழ் நாவல்களின் சங்கமம். வணக்கம். நான் உங்கள் பிரவீனா தங்கராஜ். எழுத்தாளர் ஷாய்ஷா அவர்களின் சந்திப்போமா நாவலின் ஒளிவடிவம். அத்தியாயம் 54. ஆர்வம் பொங்க திரும்பிய தியாவின் கண்களுக்கு அஸ்வின் முகமாக தென்படவில்லை. அதை உணர்ந்தவள் சோர்ந்து போக தீக்ஷி அவளை தட்டி அழைத்தாள். தியா அவள் முகத்தை ஏறிட, என்னை எப்பவும் நீ தான் வியர்டோன்னு கூப்பிடுவ, ஆனால் இப்பெல்லாம் நீ தான் வியர்டாக நடந்துக்கிற. எனக்கு இந்த காதல் எல்லாம் தெரியாது, வார்த்தையாகவும் வந்து தொலைக்காது. ஒன்று மட்டும் தெரியுது, உனக்கு பைத்தியம் முத்தி போச்சு. அதான் நீயும் அழுது மற்றவங்களையும் அழ வச்சு பார்க்குற என்று படபடவென்று வெடித்தாள். தியா அமைதியாக நிற்க, இப்படியே கல்லு மாதிரி நில்லு, எல்லாம் தானால சரியாயிடும் என்று நுடித்தவள், கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டியா நீ? பச், கஷ்டமா இருக்குல்ல, அப்புறம் அவர்கிட்ட போய் பேசு என்றாள் தியா. இல்ல வியர்டோ என்று அவள் மறுக்க வாய் திறக்க தீக்ஷிவின் முறைப்பில் அடங்கினாள். ஏதாவது ராவா வந்துடும் வாயில, கடுப்பு மண்ணாங்கட்டியா இருக்குடி உன்னோட, சிடுசிடுத்தாள் தீக்ஷி. தன்னைத்தானே கட்டுப்படுத்தி கொண்ட தீக்ஷி, பாரு பேபி, பேசி தீர்க்க முடியாத ப்ராப்ளம் எதுவுமே இல்லை. உனக்கு என்ன, அஸ்வின் உன்னை ஏன் ப்ரொடெக்ட் பண்ணுறாருன்னு தெரியணும், அவ்வளோதானே. அதுவும் லவ் தான். உனக்கு ஏதாவது ஆகிட்டா அவரால் அதை தாங்கிக்க முடியும்னு நீ நினைக்கிறியா? அவள் கேள்வி எழுப்ப தியாவின் மூளையில் பல்ப் எரிந்தது. தீக்ஷி, நேசிக்கிறவங்க எப்படியோ பாடா விதியா போகட்டும்னு யாரும் நினைக்க மாட்டாங்க பேபி என்று அவளுக்கு தெரிந்தவரை விளக்கினாள். தியாவின் குழப்ப மனம் மாறி முகம் தெளிவு பெற தீக்ஷியை பார்த்து நிறைவான புன்னகையை சிந்தியவள் அவளை இறுக்கமாக அணைத்து கொண்டாள். தீக்ஷி இந்த திடீர் தாக்குதலை எதிர்பாராதவள், அடியை என்ன பண்ற என்று கேட்க அவள் கன்னத்தில் எச்சில் செய்த தியா, தேங்க்யூ வியர்டோ, நீ மட்டும் உன் சின்ன மொழியை கசக்கி இதை சொல்லனா நான் என்ன ஆகியிருப்பேனோ என்றவள் மீண்டும் அவளை அணைத்து விடுவித்தபடி அங்கிருந்து சென்றாள். தீக்ஷி, இந்த காதலுக்கு கண்ணு இல்லைன்னு சொல்லுவாங்க, கை கால் மூக்கு மொழி எதுவுமே இல்லை போல, எப்ப பாரு அடுத்தவன் மூளைய கடை வாங்கியே பிழைக்கிறாங்கப்பா என்றவள் அங்கிருந்து நகர்ந்தாள். தீக்ஷி தியாவின் சந்தோஷத்தை எண்ணி மகிழ்ச்சி கொண்டவள் அவளை சுற்றியிருந்த சூழ்ச்சிகளை மறந்தாள். தியா மாலை விட்டு வெளியேறினாள். அவள் குழப்பம் தீர்ந்த மகிழ்ச்சியில் உலகை மறந்தாள். முகம் பூவாய் மலர்ந்திருக்க, வாயில் டாக்ஸிக்காக காத்திருக்க, எதேச்சையாக அவள் பார்வை வட்டத்தில் விழுந்தாள் சங்கவி. அவளது கோலம் அவசர கதியில் தப்பி ஓடி வருபவளைப் போல இருக்க அதிர்ந்தாள் தியா. பல நாட்கள் கழித்து அவளை இப்படியா பார்க்க வேண்டும் என்று விதியை நொந்தவள் அவளை நோக்கி நடந்தாள். அதற்குள் ஒரு உயர் ரக கருப்பு நிற ஜாக்குவாரில் வந்த சிலர் அவளை வலுக்கட்டாயமாக இழுத்துச் சென்றனர். தியா மனம் பதறி போனவள் வேறு எதையும் யோசிக்காமல் டாக்ஸி என்று அழைத்தபடி ஏறிக்கொண்டவள், அந்த காரை ஃபாலோ பண்ணுங்க என்றாள். தீக்ஷி உடையை தேர்வு செய்து கொண்டிருக்க ஸ்ரவன் ஒரு கருப்பு நிற சூட்டில் அவள் வந்து நின்றபடி, ஸ்கூபி இது எப்படி இருக்கு என்று கருத்தை கேட்க அவனை மேலிருந்து கீழாக பார்த்தவள் கண்களுக்கு அவன் ஸ்ரவனாக தெரியாமல் விஸ்வாவாக தெரிந்தான். ஸ்ரவன், சீக்கிரம் சொல்லுடி என்று அவன் அவசரப்பட தீக்ஷி கண்களை மூடி திறந்தவளுக்கு இப்போது ஸ்ரவன் தெரிந்தான். அவனது பார்வை அவளை துளைக்க இழித்தவள், உனக்கு என்ன ஸ்ரூ, உன் ஃப்ரெண்டு எப்பவும் அழகுதான் என்று புகழாரம் சூட்டினாள். அவளை நம்பாத பார்வை பார்த்தவன், உன்கிட்ட போய் கேட்டேன் பாரு, போடி, நான் ஷாக் கிட்ட கேட்டுக்கிறேன் என்றபடி நகர்ந்தான். தீக்ஷி அவன் சென்று விட்டதை உறுதி செய்தவள் நெஞ்சில் கை வைத்து துடிப்பை கட்டுப்படுத்தினாள். என்ன இது ஸ்ரூவ், எனக்கு அந்த டார்ச்சர் மாதிரியே தெரியறான், எனக்கு என்ன ஆச்சு? தீக்ஷி, ஃபுட் யுவர் ஹெட் ஸ்ட்ரைட், ட்ராக் மாறுது, இது சரியில்லை என்றபடி தனக்குத்தானே அறிவுரை வழங்கி கொண்டாள். ஸ்ரவன் தியாவை முடிந்தவரை தேடியவன் மீண்டும் தீக்ஷியிடம் வந்து சேர தனியாக பேசும் தீக்ஷிக்கு அவனை புதிதாக தெரிந்தாள். அவளை நெருங்கி தோள் தொட்டு அழைக்க பதறி திரும்பினான். மறுபடியும் என்ன என்று கடுப்பாக கேட்க இரு கைகளையும் குறுக்கே கட்டிக்கொண்டு அவளை பார்வையால் துளையிட துவங்கினான் ஸ்ரவன். தீக்ஷி, ஐயா சாமி, தெரியாம கத்திட்டேன், கொஞ்சம் என்னன்னு சொல்றியா என்று கையெழுத்து கும்பிட்டு கேட்டாள். ஸ்ரவன், ஸ்கூபி நீ ஒரு மார்க்கமாக தான் இருக்க, அது அப்புறம் பார்த்துக்கலாம், இந்த சாக் எங்கே போயிட்டா என்றான். தீக்ஷி, அவை அங்கே போயிருப்பா, இங்கே தான் இருப்பா, போய் பாரு என்றவள் மீண்டும் உடையில் கவனத்தை வைக்க ஸ்ரவன், இல்லடி நான் நல்லா தேடி பார்த்துட்டேன், அவ இல்லை என்று பதட்டமாக சொன்னான். தீக்ஷி இப்போதானே பொறி தட்டியவளாக, ஓ ஷிட், ஷி லாஸ்ட் இட் ஸ்ரூப், அவ அஸ்வின் சாரை பார்க்க போயிருப்பான்னு நினைக்கிறேன் என்று அவள் முடிக்கும் முன், வாட் தீக்ஷி, ஆர் யூ மேட்? அவளை தனியாக போக நீ எப்படி அலோவ் பண்ணலாம்? அவள் எவ்வளோ பெரிய ப்ராப்ளமில் இருக்கான்னு உனக்கு தெரியும்ல என்று பொங்கினான் தியாவின் நண்பன். தீக்ஷி, அவள் போறேன்னு சொல்லியிருந்தா நான் தனியாக விட்டுருக்க மாட்டேன், இப்போ என்ன பண்ண ஸ்ரூவ் என்றாள்.
அவளது உடல் பதட்டத்தில் நடுங்கியது. மற்றவர்களிடமும் விஷயத்தை கூறி மால் முழுவதும் தேடத் துவங்கின. தீக்ஷி தியாவின் போனுக்கு அழைக்க அது தொடர்பு எல்லைக்கு கடந்திருந்தது. சூரியன் உச்சம் தொட்ட மத்திய வேளையில் வெயிலையும் பொருட்படுத்தாமல் கார்டனே கதி என இருந்தான் அஸ்வின். அவளை பார்க்க விரும்பாமல் என வார்த்தையால் கூறியிருந்த போதிலும் மனம் அவளையே வட்டமடித்தது. போன் அலற அதை ஸ்வைப் செய்தான். உணர்ச்சி துடைத்த குரலில் ஹலோ என்றதும் எதிர்முனையில் இருந்த ஸ்ரவனும் தீக்ஷியும் நம்பிக்கையை இழந்தனர். ஸ்ரவன், அஸ்வின், நான் ஸ்ரவன். தியா என்ற அவன் வாக்கிய வழக்கின் அருமையிலேயே அவனது உயிரிலும் மேலானவள் ஆபத்தில் இருக்கிறாள் என்பதை உணர்ந்து கொண்டான். அஸ்வின், ஸ்ரவன், ஷகி எங்க என்று கேட்க நடந்ததை கூறி முடித்தான் ஸ்ரவன். அஸ்வின் கோபத்தில் கையை மடைக்கவியல். ஓ டோன்ட் வரி, நான் பாத்துக்கிறேன். ஓகே, டோன்ட் வரி, நான் பாத்துக்கிறேன் என்றவன் போனை கட் செய்த மறு நிமிடம் கண்ணாடி டீப்பாய் சல்லி சல்லியாக நொறுங்கியது. தியா அந்த காரை பின்தொடர்ந்தவள் ஒரு காட்டுப்பகுதியை அடைந்திருந்தாள். அந்த காடின் அடர்த்தி காரணமாக அவளது ஸ்மார்ட் போன் செயலிழந்து போனது. இதுக்கு மேல வண்டி போகாது மேடம் என்று டாக்ஸி டிரைவரிடம் பணத்தை கொடுத்தவள் டாக்ஸியை விட்டு இறங்கினாள். மெல்ல பதுங்கி அந்த நால்வர் கவியை இழுத்துச் சென்ற திசையில் முன்னேறினாள். கண்ணு கெட்டிய தூரம் வரை காடாக இருக்க சிறிது தூரத்தில் ஒரு பாதை கண்களுக்கு அகப்பட்டது. அந்த பாதையில் நடந்தவள் ஒரு 2 அடுக்கு மாடி வீட்டை அடைந்தாள். சுற்றிலும் பார்வையை சுழல விட்டவள் பூனை நடை நடந்து வீட்டினுள் சென்றாள். ஆள் நடமாட்டம் தென்படாது போக மேலும் உள்ளே சென்றாள். அங்கிருந்து ஜன்னல் வழியாக எட்டி பார்க்க உள்ளே போடப்பட்டிருந்த மர நாற்காலியில் சுயநினைவின்றி சரிந்த நிலையில் அமர்த்தி வைக்கப்பட்டிருந்தாள் சங்கவி. தியா அவள் கண்ட காட்சியில் திடுக்கிட்டாள். சங்கவியின் தலைமுடியை கொத்தாக பிடித்தபடி நின்றான் பிரேம் சுக்லா. தியா வாய் திறந்து அடப்பாவி என்றவள் கையால் வாய் புதைத்து கொண்டாள். அவன் சங்கவியின் முன் போடப்பட்ட இருக்கையில் அமர்ந்தவன், என்ன கவி, நான் அவ்வளோ எடுத்து சொல்லியும் நீ தப்பிச்சு போக பார்த்திருக்க பாத்தியா, தப்பில்ல என்றவனை எதிர்த்து பேசக்கூட அவளிடம் தெம்பில்லை. கண்கள் மேலே சொருக அவனை பார்த்தவள், உன்னோட ஆட்டம் இன்னும் கொஞ்ச நாளைக்கு தான் என்று எச்சரித்தாள் சங்கவி. அதை கேட்டதும் இடி என சிரித்தவன், வாட் யூ மீன்? உன்னோட ஃப்ரெண்ட் அந்த டாக்டர் எனக்கு பனிஷ்மெண்ட் வாங்கி தரப்போறா இல்லையா என்றவன் நாற்காலியை விட்டு உச்சி கொட்டியபடி எழுந்தான். உனக்கு ஒரு குட்டி கதை சொல்லவா? ஒரு ஊர்ல சங்கவின்னு ஒரு சின்ன புழு இருந்துச்சான். அது ஒரு மோசமான ராசாளி. இதோ இப்படி கையில எடுத்து தூண்டில்ல இரையா வச்சுக்கிச்சான். இது தெரியாத ஒரு பொன் மீன் அந்த தூண்டில்ல சிக்கி அப்ப இந்த ராசாளிக்கு இரையாக போகுதான் என்று அவன் முடிக்க சங்கவி புருவம் சுருக்கி, நீ என்ன சொல்ற என்று கேட்க கோரமாக சிரித்த பிரேம், புரியல, உன்னை வச்சு உன் ஃப்ரெண்டை பிடிச்சிட்டேன். எனக்கு சிரமமே வைக்காம நான் விரிச்ச வலையில நீயே உன் ஃப்ரெண்டை சிக்க வச்சுட்ட, புவர் கேர்ள் என்று ஏளனமாக உதட்டை வளைத்து சொல்ல கவியின் தலையில் இடி இறங்கியது. தியா புரியாமல் விழித்தபடி திரும்ப அவள் கண்களுக்கு முன்னால் நின்றனர் 2 உயர்ந்த வளர்ந்த தடியர்கள். எச்சிலை மட்டுமே விழுங்க முடிந்தது அவளால். பயத்தில் பின்னால் அடியெடுத்து வைத்து நடக்க யார் மீதோ மோதினாள். சட்டென்று திரும்பியவள் இங்கு நிற்பவனைக் கண்டு அதிர்ந்தாள். கண்கள் அகல விரிய, நீங்களா என்றாள். அஸ்வின், சக்தி என்னாச்சு என்றபடி அறைக்குள் நுழைந்தான். அந்த அறை பார்ப்பதற்கு வேற்று கிரக மனிதர்களின் மின்கப்பல் போலவே இருந்தது. எங்கு பார்த்தாலும் சிவப்பு, மஞ்சள், ஊதா, பச்சை என வண்ண வண்ண வயர்கள் பொருத்தப்பட்டிருந்தது. சக்தி அவனுக்கு முன்னிருந்த இருக்கையில் கண்களை பதித்தவன், இன்னும் கொஞ்சம்தான் மச்சான், சிக்கிடுவான் என்றான். இது போன்ற நிகழ்வை முன்னதே எதிர்பார்த்த அஸ்வின் அவள் கைக்கட்டில் பதுக்கி வைத்திருந்த GPS சிப் உதவியுடன் அவள் இருக்கும் இடத்தை துல்லியமாக கணித்தனர். பிரேம் சுக்லாவின் பின்னணியில் இருப்பவனை பிடிக்கும் முயற்சியே இது. அஸ்வின் வெளியேற வயலில் நின்றான் விஸ்வா. ஏதோ ஒரு ஆர்வத்துல அவளை தனியா விட்டுட்டேன் மாமா, உள்ள ஒரே உதறலா இருக்கு, பாப்பு சேஃபா இருப்பா தானே என்று மனம் தாங்காமல் கேட்க அஸ்வின், அதுல எனக்கு எந்த சந்தேகமும் இல்லை விஸ்வா, அவ சேஃபா தான் இருப்பா. அவன் கிரிமினல் தான், ஆனா பெர்ஃபெக்ட் பிசினஸ் மேன். ஆதாயம் தர எந்த விஷயத்தையும் அவ்வளவு சீக்கிரம் அழிக்க மாட்டான் என்றவன் கண்கள் நெருப்பை கக்கியது. விஸ்வா தலையை அசைக்க, நீ ஃபீல் பண்ணாத, உன் தங்கச்சி பத்திரமா உன்கிட்ட கொடுத்துருவேன் என்றான். விஸ்வா மென்னகை சிந்தியவன், அதுக்கு அவ ஒத்துக்கணுமே என்க அஸ்வின் அவனை கேள்வியாக பார்த்தவன் விஸ்வா புருவம் சுருக்கி, உங்க 2 பேருக்கும் எதுல ஒத்து போகுதோ இல்லையோ இதுல நல்லா ஒத்து போகுது என்று சொல்லவும் சக்தி அஸ்வினை அழைக்கவும் சரியாக இருந்தது. அத்தியாயம் 54 நிறைவடைந்தது. நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.
மறக்காம மேகதூதம் தமிழ் நாவல்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த கதையுடன் உங்களை சந்திக்கும் வரை எங்களுடன் இணைந்திருங்கள். இது மேகதூதம் தமிழ் நாவல்களின் சங்கமம். நன்றி, வணக்கம்.